ஊருக்குள்ளேயே இருந்து 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 தேவையில்லாத அந்த ஜாதி ரீதியா வன்முறையை தூண்டிக்கிட்டு சில இந்த மாதிரி கையாளாகாத ஆட்கள் வந்து மக்களை ஒண்ணுக்கு ஒண்ணு தூண்டி விட்டு தேவையில்லாம இந்த மாதிரி சம்பவங்கள் குட்டி குழந்தை எல்லாம் நடுத்தருல நின்று அவங்கள வந்து பார்க்க கூட ஆள் இல்லாம பரிதாபமான நிலையில இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நம்ம புழல்ல எல்லாம் நிறைய சிறைவாசிகளை நம்ம சந்திக்க போறோம். அவங்க சொல்ற ஒரே தகவல் என்ன அப்படின்னா, மேடம் அவசரப்பட்டு இந்த ஒரு முடிவு இந்த மாதிரி போயிருக்காரு இந்த சம்பவத்துல ஈடுபட்டு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா அவங்களோட மனைவிக்கு வந்து வேற ஒரு ஆளோட தொடர்பு வந்து இந்த மாதிரி அவர் அதை கேள்விப்பட்டு உள்ளேயே தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற ஒரு முயற்சியில எல்லாம் அந்த ஆள் இது பண்ணி அப்புறம் கவுன்சிலிங் கொடுத்து இது பண்ணி பயங்கர விஷயங்கள்லாம் கீரை மண்ணு அந்த விளைஞ்ச மண்ணு அப்படி இப்படின்னு வீசிய முடிச்சு உங்களை தூண்டுறவெல்லாம் தூண்டி விட்டுட்டு போயிருவான். பாதிக்கப்படுறது வெட்டு வாங்கினவனும் வெட்டினவனும் ஊருக்கு வந்து வெட்டியிருக்காங்க. இனி அந்த ஆட்கள்லாம் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? இது வந்து ஒரு தொடர்ச்சியான சம்பவமான இந்த முட்டையில ஊறின மட்டைகளா தேவையில்லாத தற்கொலை கூட்டங்கள் இந்த மாதிரி அவனை பழி வாங்கணும் இவனை பழி வாங்கணும் தேவையில்லாத இந்த விஷயங்கள் இறங்கி தேவையில்லாம அவங்களோட அழிவை அவங்களே தேடிக்கிறாங்க. விவாதமா வருது. உங்க ஜாதியில தானே அவன் படி சொல்லியிருக்கான், உங்க ஜாதியில தான் இவன் படி சொல்லியிருக்கான், எங்க ஜாதி எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு வாக்குவாதம் வந்து தேவையில்லாத வன்முறைய உண்டு பண்ணது தேச துரோகியான முக்தர். அந்த முக்தர தேச துரோக சட்டத்துல கைது பண்ணாதான் இந்த மாதிரி ஜாதிய கொடுமைகள் ஜாதிய கொலைகள்லாம் நடக்காம வேறு அது வேற அக்யூஸ்ட். அவங்கள இவங்க டச் கூட பண்ண முடியாது. ஏன்னா இவங்களோட வீரம் எல்லாம் இந்த அப்பாவிய கொள்றது. இந்த இப்போ ரீசெண்டா அந்த நாரதர் வேலை பாக்குறான் அவன். அதாவது ஒரு ஜாதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு ஜாதியை எழுத்து விட்டுருதான். நான் என்ன சொன்னேன் அவங்கதான் சொன்னாங்க, நான் என்ன சொன்னேன் இவங்கதான் சொன்னாங்க அப்படின்னு சில்ற வேலை பாக்குறான். சில்ற புத்தி முக்கியம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 3 நாளா ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப மிகவும் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. நம்ம தென்னகத்தை சேர்ந்த நாங்குநேரியில ஒரு 2 வாலிபர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம மீதி 6 பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க. மொத்தம் 8 பேரை சரமாரியா ஊர்ல புகுந்து வெட்டி இருக்காங்க. ஸோ இதை பத்திய உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்க சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ அந்த விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா இப்போ நம்ம நாங்குநேரி பெரும்பத்து அந்த கிராமத்துல ஒரு 8 பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கூலிப்படையை சேர்ந்த ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரி 8 பேரையும் சரமாரியா தாக்கி அதுல 2 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் மீதி உள்ளவர்லாம் கவலைக்கிடமா இருக்காங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மெயினா அந்த கேஸ்ட் ரீதியா நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்ச்சி வந்து உருவகப்படுத்தப்பட்டு இருக்கு. சோ இதன் அடிப்படை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தென்னகத்தை பொறுத்தவரை சாதாரண வெட்டு குத்துனாலும் கேஸ்ட் ரீதியா, அதுவும் இது வந்து ஒரு ஊர்ல புகுந்து இந்த மாதிரி வெட்டி இருக்காங்க. அதுவும் அந்த குறிப்பிட்ட கிராமத்தை சேர்ந்த ஒரு 8 பேர் இந்த மாதிரி பரிதாப நிலைக்கு போயிருக்காங்க. அப்படிங்கும் போது இது வந்து ஏதோ ஒரு பின்னணி இருக்கு. இதுல வந்து பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜாதி வெறி இருக்கு அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு ஆலோசனை தான் இதுல இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெட்டுப்பட்டதுல வந்து ஒரு 2-3 நபர்கள் வந்து நாடார்கள். ஆனா ஆக்சுவலா இதுக்கு இந்த சம்பவத்துக்கு குறி வைக்கப்பட்டதே நாடார்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துல சேர்ந்தவங்களும் யாதவர்களும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வெட்டியிருக்காங்க இதுல வந்து. ஆனா அவனுங்க வந்து எதிர்பார்த்து வந்தது வந்து பாத்தீங்கன்னா நாடார் சமுதாயத்தை சேர்ந்த எல்லாரையும் தான் வெட்டணும்னு வந்திருக்கானுங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பரவலா அங்க பொதுப்படையா நிக்கிறது இன்னைக்கு வந்து எல்லா சமுதாயத்தவர்களும் தான் பஜாருக்கு வந்து நிக்கிறாங்க. அப்போ அதுல வந்து எல்லாரையும் அன்னைக்கு வெட்டுன்னு வெட்டியிருக்கானுங்க. சோ இதுல குறிப்பிட்ட நாடார் சமுதாயத்தை மட்டும் தாக்குறதுக்கு என்ன காரணமா இருக்கும் மேடம்? இதுல வந்து அதாவது ஜாதி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பயங்கரமாவே இருந்தது. இப்பவும் சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது இன்னும் அந்த ஜாதி வெறி மக்களிடையே இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இது ஊர்ஜினப்படுத்துறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விஞ்ஞானம் வந்து எவ்வளவு வளர்ச்சியா இருக்கு. அவன் படிச்சு முன்னேறி அவன் வேலையை பார்த்துட்டு பெரிய பெரிய இடத்துல பணக்காரனா அங்கன்னு போய் செட்டில் ஆயிட்டான். அந்த ஊருக்குள்ளேயே இருந்து 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 தேவையில்லாத அந்த ஜாதி ரீதியா வன்முறையை தூண்டிக்கிட்டு சில இந்த மாதிரி கையாளாகாத ஆட்கள் வந்து மக்களை ஒண்ணுக்கு ஒண்ணு தூண்டி விட்டு தேவையில்லாம இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல, இந்த வெட்டின ஆட்கள் வந்து முக்காவாசி வேறு வெட்டும் போது இந்த பின்னாடி இருந்து எவனோ தூண்டி விட்டு வெட்டிடுறது, இந்த கூலிப்படம் மாதிரி ஏவி விட்டு வெட்டிடுறது. கடைசியில பாதிக்கப்படுறது என்னவோ அவனும் அவனோட குடும்பத்தாரும் தான். இவன் பாட்டுக்கு வெட்டிட்டு போயிருந்தான், ரூபா கொடுத்தவன் ரூபா கொடுத்து முடிச்சிருந்தான், அவங்க தான் அதோட முடிஞ்சுது. ஆனா இவன் தன்னோட வாழ்க்கையை இழந்து குடும்பம் குட்டி குழந்தை எல்லாம் நடுத்தருல நின்று அவங்கள வந்து பார்க்க கூட ஆள் இல்லாம பரிதாபமான நிலையில இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நம்ம புழல்ல எல்லாம் நிறைய
சிறைவாசிகளை நம்ம சந்திக்க போறோம். சோ அவங்க சொல்ற ஒரே தகவல் என்ன அப்படின்னா, மேடம் அவசரப்பட்டு இந்த ஒரு முடிவை எடுத்துட்டோம் நாங்க, அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க புத்திய வந்து எங்க புத்திய கடன் கொடுத்து இந்த மாதிரி வெட்டி இந்த சம்பவத்துல இது பண்ணிருக்கோம். இதுல வந்து எப்படியாவது எங்களை காப்பாத்தி விட முடியுமா, அப்பீல் போட்டு அதாவது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆட்களை வந்து எஃப்ஐஆர் போட்டு கொலை வழக்குன்னு பதிவு பண்ணி அதுக்கப்புறம் குண்டாசு அப்படி இப்படின்னு பயங்கரமா இவங்க வந்து உள்ள கிடக்குற நிலைமையே தான் வரும். சும்மாலாம் இவங்களை வந்து வெளியில எடுத்து விட மாட்டாங்க, யாரும் ரிஸ்க் எடுத்து அவ்வளவு தூரம் எல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. சோ அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ரீசெண்டா இப்போ ஒரு சிறைவாசி அந்த மாதிரி ஏதோ ஒரு கொலை சம்பவத்துல ஈடுபட்டு இந்த மாதிரி 10 வருஷம் தண்டனை ஆயிட்டு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாசத்துல இந்த மாதிரி போயிருக்காரு இந்த சம்பவத்துல ஈடுபட்டு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா அவங்களோட மனைவிக்கு வந்து வேற ஒரு ஆளோட தொடர்பு வந்து இந்த மாதிரி அவர் அதை கேள்விப்பட்டு உள்ளேயே தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற ஒரு முயற்சியில எல்லாம் அந்த ஆள் இது பண்ணி அப்புறம் கவுன்சிலிங் கொடுத்து இது பண்ணி பயங்கர விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதாவது நீங்க வந்து ஒரு கொலை சம்பவம் நிகழ்த்துறீங்கன்னா அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களோட தலைமுறையே அது பாதிக்கும். நீங்க நினைக்கலாம் ஜாதி பெருமையில அப்படி வெட்டிட்டோம் இப்படி வெட்டிட்டோன்னு, நாளை பின்ன நீங்க பேசுறவெல்லாம் பேசிட்டு போயிருவான், ஜாதி வீர மண்ணு அந்த விளைஞ்ச மண்ணு அப்படி இப்படின்னு மீசையை முறுக்கி உங்களை தூண்டுறவெல்லாம் தூண்டி விட்டுட்டு போயிருவான். பாதிக்கப்படுறது வெட்டு வாங்கினவனும் வெட்டுனவனும் தான், அவனோட குடும்பத்தார் தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த ஜாதிய வன்முறையெல்லாம் தேவையில்லாம அதாவது அந்த கிராமத்தை பொறுத்தவரை அது வந்து ஒரு பயங்கரமான அதோட வரலாறு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பயங்கரமான நிறைய கொலை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, மாத்தி மாத்தி நடந்திருக்கு. இதுல வந்து இப்போ அந்த மாதிரி ஊருக்கு வந்து வெட்டியிருக்காங்க, இனி அந்த ஆட்கள் எல்லாம் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? இது வந்து ஒரு தொடர்ச்சியான சம்பவமா தான் நிகழும். இனி அந்த 10 பேரை நோட் பண்ணுவாங்க, அவங்க பின்னணி என்ன என்ன ஏதுன்னு இது பண்ணி அவங்க 10 பேரையும் அவங்க சும்மா விடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க? அதாவது இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சவங்க இல்லைங்கிற ஒரு ரீதியில தான் இந்த கொலை சம்பவங்கள் வந்து தென்னகத்துல நடைபெறுது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாத வன்முறை செயல்கள் இதெல்லாம். இதை ஏன் நீங்க நிகழ்த்தி தேவையில்லாம உங்க தலையிலே நீங்களே மண்ணை வாரி போட்டுக்கிடுறீங்க? நாளைக்கு உங்க குடும்பம் குழந்தை குட்டி எல்லாமே என்ன பேசும், என்ன வீர வரலாறா பேசும்? கொலை பண்ணிட்டு உள்ள கிடக்கான் கொலகார மவன் கொலகார மவா அப்படின்னு தானே பேசும். எதுக்கு தேவையில்லாத இந்த செயல்கள்? அதாவது இப்போ வந்து படிப்பு நாகரிகம் எல்லாம் வளர்ச்சி அடைந்து வருது, இளைய தலைமுறைய பாதிக்குது இந்த விஷயங்கள். முன்னாடி வெட்டுனாங்க குத்துனாங்க அது இதெல்லாம் அதாவது படிப்பறிவு இல்லாத மக்கள் முந்தைய காலத்துல பயங்கரமா ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதுல இருந்து நடந்தது. அது வந்து தொன்று தொட்டு நடந்துட்டு வந்தது தென்னகத்துல. ஆனா தற்போதைய நிலவரத்தின்படி எல்லாம் படிச்சு பக்காவா செட்டில் ஆயிட்டு வராங்க. பாரினா அங்கேயா இங்கேயா வெளி மாவட்டமா வெளி மாநிலமா பயங்கரமா செட்டில் ஆயிட்டு வராங்க எல்லாருமே. ஆனா இன்னும் இந்த குட்டையில ஊறின மட்டைகளா தேவையில்லாத தற்குறி கூட்டங்கள் இந்த மாதிரி அவனை பழி வாங்கணும் இவனை பழி வாங்கணும்னு தேவையில்லாத இந்த விஷயங்கள் இறங்கி தேவையில்லாம அவங்களோட அழிவை அவங்களே தேடிக்கிறாங்கன்னு அர்த்தம் இதன் மூலமா. மேடம் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்ப சொல்றாங்க சாமித்துறை அப்படிங்கிற ஒருத்தரோட மரணம் வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதே நாங்குநேரி பகுதியை சேர்ந்தவர். அவரும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தரை நாடா சமுதாயத்தை சேர்ந்த காமராஜ் என்பவர் வந்து கொலை முயற்சி பண்ணாருன்னு சொல்லிதான் அவர் மேல கேஸ் பதியப்பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக தான் சாமித்துறையை வந்து இதே நாடா சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் சேர்ந்து அது பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய அரசியல் கட்சியோட தலைவர்லாம் அந்த கொலை வழக்குல சேர்க்கப்பட்டாரு. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்துதான் அந்த சாமித்துறையை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கொலை வழக்கு பதியப்பட்டது. அதுக்கு பழிவாங்கும் தொடர்ச்சியா தான் இவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை மேடம்? அதாவது இப்போ இந்த கொலை வழக்கை பொறுத்தவரை அந்த சாமித்துறை கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்களா அப்படிங்கிற ஒரு மாதிரி கொஸ்டின் கேக்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன், சாமித்துறை கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட 10 பேரு அது வேற அக்யூஸ்ட், அவங்கள இவங்க டச் கூட பண்ண முடியாது. ஏன்னா இவங்களோட வீரம் எல்லாம் இந்த அப்பாவிய கொல்றது. இந்த இப்போ ரீசெண்டா அந்த பறையர் சமுதாயத்துல ஒரு மாணவரை வெட்டுனாங்கல்ல, அத ஒரு மாணவனை வெட்டுன கொலை சம்பவத்துல உள்ள 2 ஆட்கள் இதுல அக்யூஸ்டா இருக்கு இந்த சம்பவத்துல. அப்போ இந்த சின்ன பசங்க இந்த அப்பாவிகள் இந்த மாதிரி இவங்களை சும்மா போறவங்க ரோட்ல போறவங்களை பிடிச்சு வெட்டுறது, இந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி வெட்டி நான் வீரன் நான் அப்படி இப்படின்னு சொல்றதுல ஒரு கேவலமான ஒரு சம்பவம் அந்த மாதிரி நிகழ்த்தி இருக்காங்க. அதாவது கத்திக்கு கத்தி மோதணும். அப்பாவி மக்களை என்ன பண்றாங்க, அப்பாவி மக்களை நீ பழி வாங்குத, சும்மா ரோட்ல போனவங்க சும்மா டீ கடையில நின்னவங்கள போய் வெட்டுறது வைக்கிறது என்ன உனக்கு அப்படி? இது வந்து ஒரு உண்மையான வீரமா? இதுல என்ன வீரம் இருக்கு? கேவலம். அது அப்பாவி மக்களை வெட்டுறது கேவலம். சும்மா அதாவது அந்த சாமித்துறை கொலை வழக்குல உள்ள யாரையுமே டச் பண்ணல இவங்க. சும்மா அந்த ரோட்ல திரியறவங்க கேட்டா நாங்க கொலை பண்ணிட்டோம், அந்த ஜாதியில உள்ளவங்களும் கொலை பண்ணிட்டோம்,
ஏன் அந்த ஜாதியில உள்ளவனா, அந்த கொலையில உள்ளவனா, அந்த கொலை சம்பவத்துல உள்ளவனா அவன் கிடையாது. புரியுதா? சும்மா மக்களை ஏமாத்துற அந்த ஜாதி ரீதியா வன்முறை தூண்டுற இளைய கலாச்சாரம் பயங்கரமா இதுல இருக்கு. ஜாதி ரீதியா இப்போ சவுத் சைட்ல அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெட்டுன அந்த 10 பேர் அக்யூஸ்ட், அதுல 2 பேரு அந்த மாணவர் கொலை சம்பவத்துல ஈடுபட்டவங்க, மீதி 8 பேரை புது பசங்க. புரியுதா? சும்மா அந்த மீச அரும்பு முளைச்சு இந்த மாதிரி ஜாதி ரீதியா நாங்க இது பண்றோம் வைக்கிறோம்னு சொல்லி தேவையில்லாம பசங்களை வந்து களத்துல இறக்கி விடுறது. அவங்களும் என்ன நேருக்கு நேரா மோதி இது பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா கையில கிடைக்கிறவன் வெட்டிக்கிட்டு என்ன வீராப்பு? அதான் கேக்குறேன், அதுல என்ன உண்மையான வீரம் இருக்கு? சோ அதனால நான் இப்பவும் நான் சொல்றேன், இத வந்து முழுமையா வன்மையா கண்டிக்க வேண்டியது நம்மளோட அரசாங்கம் சரியில்லை. நம்மளோட இது வந்து நடவடிக்கை சரியில்லை. அந்த போதை கஞ்சா அது இதுன்னு பயங்கரமா மக்கள் மத்தியில நடமாடி எவனையும் சும்மா வம்பிழுத்து எவனையும் வெட்டலாம், எவனையும் கொல்லலாம், குத்தலாம். இன்னைக்கு சிவகங்கையில தாழ்த்தப்பட்ட ஒரு குடியிருப்புல புகுந்து அவ்வளவு பேரையும் ஒரு 2-3 பேரை வெட்டியிருக்காங்க மேடம். அதுதான் சம்பவம் நடந்திருக்கு. போதை கஞ்சா மது இதுதான் வேற எதுவுமே கிடையாது. மக்களை வந்து அழிவுக்கு கொண்டு வர்ற ஒரு ஆட்சி இந்த மாதிரி மது போதைக்கு அடிமையாகிற ஆட்சி. அதுதான் உடனே நீங்க வந்து என்ன பிஜேபியா பி டீமா ஏ டீமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் மக்கள் டீம், மக்களுக்காக பேசுறேன். அது ஜாதி ரீதியா அப்படி இப்படி எல்லாம் கொடி பிடிக்க தேவையே கிடையாது. இதுல எல்லாரும் ஒண்ணுதான். எல்லா ஜாதிக்கும் மாணவருக்கு, தன்மானவருக்கு, ரோசவருக்கு எல்லாமே இருக்கு. எல்லா ஜாதிக்கும் மனுஷனா வாழ்றதுக்கு உரிமை இருக்கு, மனித உரிமை இருக்கு. ஒருத்தங்க உயிரை மத்தவங்க இப்படி அப்பாவியா அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க உயிரை எடுக்கிறது பெரிய. அந்த ஒரு ஜான் அப்படிங்கிறவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப்டு அவரு சும்மா யதார்த்தமா பெயிண்டிங் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவரு. அவர்கிட்ட போய் நீ என்ன ஜாதி வரியை காட்டிட போட மேம்? அதெல்லாம் வந்து தோணல. இன்னொருத்தர் அது வட மாநிலத்தை சேர்ந்தவர், அவரு வந்து வாய் பேச முடியாத ஒரு ஆளுங்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த நெல்சன் கணேசன் அவங்க எல்லாம் சும்மா இருந்தவங்க, அவங்களோட மனைவிமாரெல்லாம் வந்து கேன்சர்ல பாதிக்கப்பட்டவங்க, அவங்க அதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தவங்க. சோ இந்த மாதிரி அப்பாவிகளை வெட்டி இவனுக்கு என்ன மேடம் ஜாதி வரிய நிலைநாட்டிடுவானுங்க? இவனுங்களெல்லாம் வன்மையா தண்டனை கொடுக்கணும். இது வந்து சும்மா விடக்கூடாது. இது வந்து ஒரு படிப்பனையா இருக்கணும். சும்மா அப்பாவி மக்களை அச்சுறுத்துறது, இந்த மாதிரி தேவையில்லாம போறவங்களை வாரவங்களை வெட்டுறது வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய பாடமா இருக்கணும். நான் தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஆட்களை நீங்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாடே சுடுகாடாயிரும். அப்புறம் நீங்க என்னைக்கு நினைச்சாலுமே மக்கள் மனசுல நீங்க இடம் பெறவே முடியாது. இதை நான் அடிச்சு சொல்லுவேன். இல்ல இந்த திமுக அரசு வந்து இதை வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்களா மேடம்? இதை வந்து உண்மையிலேயே இதை வந்து சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து கஞ்சா சாக்லேட்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதை போட்டா 8 மணி நேரம் 10 மணி நேரம் போதை அப்படியே இருக்குமா. இப்போ வந்து ஒரு குவார்டர் அடிக்கான், ஒரு ஹாஃப் அடிக்கான், ஒரு ஃபுல் அடிக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போதைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த கஞ்சா சாக்லேட் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் இருக்குமா. இது சர்வசாதாரணமா சவுத் தமிழ்நாடுல நடமாடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்னவா இருக்கும்? அதுதான் அதுக்கெல்லாம் யாரு போதையின் பாதையில் போகாதீர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி அது சொல்றது மட்டும் இல்ல, அத மாதிரி செஞ்சு காட்டணும். மக்கள் மனசுல எப்படி இவ்வளவு புழங்குது, டக்குன்னு அங்க இந்த மாதிரி செக்கிங்க போட்டு இது பண்ண வேண்டியதானே? எப்படி சாதாரணமா புழங்குது, சாதாரண முட்டாய் மாதிரி எப்படி புழங்குது மக்கள் மத்தியில. சாதா ஸ்கூல் பிள்ளைகிட்ட காலேஜ் பிள்ளைகிட்ட எப்படி வருது, பொட்ட பிள்ளைகிட்ட மது பாட்டில் எப்படி புழங்குது? என்ன ஆட்சி அப்ப நடக்குது, நாடு எப்படி போகுது? இதெல்லாம் தான் சார் அடிப்படை. இந்த மாணவர்கள் மத்தியில போதை பொருள் வர்றதுதான் இளைய தலைமுறைக்கு பெரிய சீரழிவு. இத வந்து நல்லா எடுக்கிற மக்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. விவரம் தெரிஞ்ச மாணவர்கள், விவரம் தெரிஞ்ச இளைஞர்கள்லாம் அதை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. படிப்பை நோக்கி அடுத்து நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, ஒரு நல்ல வளமான எதிர்காலத்தை நோக்கி போறாங்க. ஆனா விவரம் தெரியாத கூமுட்டை ஆட்கள், கூமுட்டை இளைஞர்கள் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகி சொல்றவன், ரூபா கொடுத்தவன், அவனை வெட்டு இவனை வெட்டுன்னு ஏவி விடுறவன் பேச்செல்லாம் கேட்டு இப்படி வெட்டி ஜெயில இருந்து களி தின்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. குடும்பம் தானே பாவம். அந்த குடும்பத்துல அந்த பிள்ளையில அந்த பொண்டாட்டி போக முடியுமா, வெளியில தலை காட்ட முடியுமா? இன்னைக்கு வெட்டிட்டு 10 பேர் போய் உள்ள இருக்கானே, அவன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வெளியில தலை காட்ட முடியுமா சார்? எல்லாமே 21 வயசு பசங்க. அவங்க அம்மா அப்பாவை சொல்லுங்க. சொல்றேன், அதான் அவங்க அம்மா அப்பா எவ்வளவு அசிங்கம். ஏன்னா உனக்கு என்ன பெரிய அவார்டா கொடுக்க போறாரு முதல்வர்? இந்த மாதிரி வீர மண்ணை சேர்ந்தவன், வீர மண் இளைஞர் அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாங்க? இவங்க வெட்டி இருக்காங்க. இப்போ அதே பெரும்பத்து கிராமத்தை சேர்ந்து இதுவே பல தலைமுறைகளா நடந்துகிட்டு இருக்கு சேர்ந்தவங்க
இன்னும் 10 பேரோ 20 பேரோ சேர்ந்து இன்னும் இந்த 10 பேரை வெட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்ப இது தொடர் ஒரு கதையா தானே இன்னும் போவோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத திரும்ப தொடங்கி வச்ச மாதிரி இருக்குல்ல. இது தப்பு இல்ல மேடம். இத காவல்துறை கட்டுப்படுத்தணும்ல. இது தேவையில்லாத விஷயம். அதாவது முன்னாடி நடந்ததை எடுத்து தேவையில்லாம தூண்டி துருவி மக்கள் மனசுல புகுத்தி இந்த முக்தர் தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு அலைஞ்சாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. இந்த ஜாதியை பத்தி அந்த ஜாதி எனக்கு தெரிஞ்சு அதுதான் காரணமோன்னு தோணுது. ஏன்னா நார்த்ல உள்ள மக்கள் எல்லாம் டேக் ஈஸியா போயிடுறாங்க. என்ன ஜாதியாவது மண்ணாங்கட்டியாவது போயா குழப்ப பாரியான. ஆனா சவுத்ல மக்களுக்குள்ள இது ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கு. இவனை பத்தி அவன் அதாவது இந்த மாதிரி சொல்றது தானே. உங்க ஜாதியை பத்தி அவர் அப்படி சொன்னாரியா, அந்த தலைவர் அப்படி சொன்னாரு, அந்த ஜாதியை பத்தி இந்த தலைவர் அப்படி சொன்னாருன்னு இவன் கொளுத்தி போட்டு போயிருந்தான். கடைசியில மக்கள் முன்னாடி இளைஞர்கள் முன்னாடி அது வாக்குவாதமா வருது. உங்க ஜாதியில தானே அவன் அப்படி சொல்லியிருக்கான், உங்க ஜாதியில தான் இவன் இப்படி சொல்லியிருக்கான், எங்க ஜாதியை பத்தி எப்படிலாம் சொல்லலாம் அப்படி இப்படின்னு வாக்குவாதம் தேவையில்லாத வன்முறைய உண்டு பண்ணது தேச துரோகியான முக்தர். அந்த முக்தரை தேச துரோக சட்டத்துல கைது பண்ணாதான் இந்த மாதிரி ஜாதிய கொடுமைகள் ஜாதிய கொலைகள்லாம் நடக்காம இருக்கும் சார். அதுக்குதான் நாங்க அன்னையில இருந்தே கத்திட்டு இருக்கோம். ஏன் என்ன ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க? அதான நான் கேட்டுட்டு இருக்கேன். சும்மா எப்படி அந்த ஆளு அந்த சில்றத்தனம் அந்த நாரதர் வேலை பாக்குறான் அவன். அதாவது ஒரு ஜாதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு ஜாதியை இழுத்து விட்டுருதான். நான் என்ன சொன்னேன், அவங்கதான் சொன்னாங்க, நான் என்ன சொன்னேன், இவங்கதான் சொன்னாங்க அப்படின்னு இந்த சில்ற வேலை பாக்குறான் சில்ற புத்தி முக்தரு. இவனாலதான் இவ்வளவு ஜாதிய கொலை நடக்குது. இவ்வளவு நாளும் நம்ம கேள்விப்பட்டோமா சார்? இல்ல தேவர் நாடார் சமுதாயம் அவ்வளவு நட்புறவா இருந்தாங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ள எவன் எப்படி சில்ற புத்திய மூட்டி விடுதான்? அப்போ மெயின் அக்யூஸ்ட் முக்தர் தான். இவனை கைது பண்ணிட்டாலே எல்லா ஜாதியும் அடங்கிரும். ஜாதிய கொலைகள் வன்முறைகள் எல்லாமே அடங்கிரும் சார். இந்த மாதிரி ஆட்கள் தான் தூண்டி விடுறது. அவன் என்ன நமக்கு குறைஞ்சவனா, இவன் என்ன நமக்கு பெரியவனா அப்படின்னு இவன் தான் தூண்டி விடுறது. இந்த சில்ற புத்தி முக்தர். சோ அதனாலதான் சார் நான் அன்னையில இருந்தா நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வீடியோக்கள் எல்லாம் பாருங்க. அவனை கைது நடவடிக்கை இது நம்மள பாக்குற யாரு பார்த்தாலும் எந்த ஜாதி தலைவர்கள் நல்ல ஒரு சமூக ஆர்வலர்கள் பாத்தீங்கன்னா இந்த முக்தரை கைது பண்ற நடவடிக்கை எடுக்க வைங்க அரசாங்கத்துக்கிட்ட. மெயினா இப்ப பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் நாடார் சமூகத்தை சேர்த்தவங்கன்னு சொல்றாங்க. அந்த ஊரே நம்ம நாடார் சமூகம் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர் தலைவர்கள் எல்லாரும் நம்மளோட சங்க தலைவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போய் முதல்வர்கிட்ட எடுத்து சொல்லுங்க இந்த மாதிரி ஜாதிய பிரச்சனைகள் எப்படி வருது. இந்த முக்தார் மாதிரி அயோக்கியமான ஆட்கள் தான் பேசுறதுலதான் வருது. தேவையில்லாம பேட்டி கொடுக்கறதுலதான் வருது. இவனை எதுக்கு இவன் என்ன புரியல? இவன் பெரிய ஆளா? இவன் பேட்டி கொடுத்தா உடனே எல்லாரும் ஒவ்வொரு ஜாதி தலைவரை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாரு. அந்த ஆளு கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி விடுறாரு. உங்க ஜாதியை பத்தி அவங்க அப்படி சொன்னாங்க, உங்க ஜாதியை பத்தி இவங்க எப்படி சொன்ன. என்ன உனக்கு யாரு என்ன சொன்னா உனக்கு என்ன? உனக்கு அதுல இப்ப என்ன பிரச்சனை? அதாவது அதான் மூட்டி விட்டுட்டு நீ ஏன் குளிர்காயிற? அப்போ இப்ப வம்பார் ரெண்டு ஜாதியை நான் அடிச்சிட்டு இருக்கா. இதைத்தானே நம்ம அன்னைக்கே சொன்னோம். தேவையில்லாம காஸ்ட் ரீதியா டச் பண்ணாதீங்க. நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்த படத்துல கூட நம்ம நிறைய விமர்சனம் வச்சிருப்போம். தேவையில்லாத ஜாதி ரீதியா தொடாதீங்க, எந்த ஜாதியை பத்தியுமே பேசாதீங்க படங்கள்லன்னு நம்ம சொல்லியிருக்கோம். தேவையில்லாம அப்படி சின்ன கங்கதான் நீங்க மூட்டுவீங்க. கடைசியில எப்படி தீப்பத்தி எரியுது. இதெல்லாம் நார்த்ல ஈஸியா நடக்கும் மேடம். ஊருக்கு வந்து ஒரு 10 பேர் 20 பேரை வெட்டுவாங்க சுடுவாங்க, ஈஸியா நடக்கும். இன்னைக்கு சவுத்துல ஈஸியா 8 பேரை வெட்டிட்டு போயிருக்கான். இது யோசிச்சு பாருங்க. இப்போதைக்கு இந்தியா முழுக்க உள்ள எந்த ஒரு இடத்துலயும் இந்த அளவுக்கு எதுவுமே நடக்கல. இது தமிழ்நாட்டுல காட்டாட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதோட ஒரு முடிவு தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. 8 பேரை ஊரை பூந்து 8 பேரை யார் மேல மட்டுவா? இப்ப இந்த இடத்துல நீங்களோ நானோ வேற யார வேணாலும் இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அந்த ஊருக்கு வந்தவங்களோ ஒரு எம்எல்ஏ எம்பியாவே இருக்காங்க, ஒரு காவல்துறை அதிகாரியாவே இருக்காரு, அந்த ஊருக்கு வந்திருக்காரு, அந்த ஊரை சேர்ந்தவர், அவர் அந்த ஊர்ல சரி டீ குடிக்கலாம் பஜார்ல டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு வைங்க, அவர் இன்னைக்கு வெட்டப்பட்டிருப்பாருல்ல. அதெல்லாம் உண்மை. யாரா இருந்தாலும் அந்த இடத்துல வெட்டு வாங்கியிருப்பாங்க. அவனுங்க நீ நானு பாத்துலாம் வெட்டல, சர மாதிரியா கைக்கு வந்தவங்க எல்லாம் போட்டு வெட்டிருக்கானுங்க. புரியுதா? அதுல யாரா இருந்தாலும் வெட்டு வாங்கியிருப்பாங்க, இறந்திருப்பாங்க. அதாவது இது ஒரு முக்கியமான விஷயம். இதுல முதல்வர் அவர்கள் ஒரு ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் பண்ணணும். இதுல இது இப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சு அப்புறம் உங்களோட ஆட்சிக்கு அவ்வளவு அவ பேர் வந்துரும். ஏற்கனவே அவ பேர் தான் நிறைய விஷயங்கள்லாம் அவன் பாத்துட்டு இருக்கோம். அதுவும் இப்ப எலெக்ஷன் வர்ற நேரம் இந்த மாதிரி இன்னும் நீங்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஆட்சியே பிடிக்காத நிலைமை, இன்னும் ஆட்சிக்கு வர முடியாத நிலைமை ஆயிரும். சோ அதனால மக்கள் மனசுல பயங்கரமா எல்லாம் பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க நினைக்கீங்க மக்கள் இது பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் என்ன ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்சி முறையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எந்தெந்த ஆட்சியில எப்படி எப்படி இருக்கு
நாட்டு நிலவரம் இருக்குன்னு மக்களுக்கு தெரியுது. வேலை வாய்ப்பு, விலைவாசி, அதுக்கப்புறம் இந்த ஜாதிய கொடுமை எல்லாம் எப்படி இருக்குன்னு மக்கள் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ ரொம்ப தூரம் இல்ல, எலெக்ஷன்ல சரியான பாடம் மக்கள் கற்பிப்பாங்க உங்களுக்கு. இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்ல பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.